வணக்கம் மாணவர்களே, மாணவிகளே. நேற்றைய வீடியோவில நாங்கள் அந்நியர் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் எவை எனவும், அதில 1818ஆம் ஆண்டு இடம்பெற்ற முதலாவது சுதந்திர போராட்டம் பற்றி பார்த்த நாங்கள். அதாவது முதலாவது சுதந்திர போராட்டம் பற்றி, அது எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது, அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய இயல்புகள் என்ன, முதலாவது சுதந்திர போராட்டம் ஏன் தோல்வி அடைந்தது என்பதை பற்றி பார்த்தோம். இதனுடைய இரண்டாவது போராட்டம் 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் நாளைய வீடியோவில போடப்படும். இன்றைய வீடியோவில நாங்கள் அதாவது தரம் 11 வரலாறுல உங்களுடைய ஓய பரீட்சைக்கு தோற்றக்கூடிய விதத்துல அலகு 2ல வரக்கூடிய வினாக்கள், அதாவது பகுதி 2ற்கு வரக்கூடிய வினாக்களைத்தான் நாங்கள் இன்றைய வீடியோவில பார்க்க இருக்கிறோம். அந்த வினாக்களுக்கான விடைகள் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன். அதற்கு முதல் நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார், ஓய்வு பெற்ற ஆசிரியர். இது காப்போத்தா சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்காக இந்த வீடியோ வழங்கப்படுகின்றது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். இதுல பகுதி 2க்குரிய மாதிரி வினாத்தாள்ல நான் முதலாவது வினா போட்டிருக்கிறேன். அதாவது பிரித்தானியர்களால் இந்தியாவில் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்கள் 3னை பெயரிடுக. நான் இது உங்களுக்கு அலகு 2ல சரியாக முழுமையாக இந்த பாடம் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அந்த வீடியோவில போய் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. இந்த அலகு 2 முழுமையாக கற்பிக்கப்பட்டிருக்கு. அதுல மிகுதி பகுதி நாளைய வீடியோவில போடப்படும். அப்ப நான் கற்பித்த பகுதிக்குள்ளேயே பகுதி 2க்கு வரக்கூடிய வினாக்கள்லாம் இப்ப பார்க்க போறோம். முதலாவது வினா, பிரித்தானியர்களால் இந்தியாவில் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்கள் 3ஐ பெயரிடுக. அதற்குரிய விடை நான் சொல்லுகிறேன். கல்கத்தா, பம்பாய், மதுரை, சென்னை. இந்த முதலாவது வினாவுக்குரிய விடை கல்கத்தா, பம்பாய், மதுரை, சென்னை. இதுல 2வது வினாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய பிரித்தானியருக்கு ஏன் மலையக ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது? அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய பிரித்தானியருக்கு ஏன் மலையக ராஜ்யத்தினை கைப்பற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பதை நாங்கள் 2 காரணிகளை வச்சு அதுக்கு விட கொடுக்க வேண்டும். அப்ப கைப்பற்ற வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? அப்ப அதற்கு நாங்கள் விடையை சொன்னால், முதலாவது விட இந்த கடவைகளில் மன்னனுக்கு வரி செலுத்த வேண்டி இருந்தமை. முதலாவது காரணம் அந்த கடவைகளில் மன்னனுக்கு வரி செலுத்த வேண்டி இருந்தமை. 2வது காரணம், கொழும்புக்கும் திருகோணமலைக்கும் இடையே தொடர்புகளை மேற்கொள்ள மலையக அரசு தடையாக இருந்தமை. அதாவது கொழும்புக்கும் திருகோணமலைக்கும் இடையில தொடர்புகளை மேற்கொள்ள மலையக அரசு தடையாக இருந்தமை என்று சொன்னால், மலையகத்தை ஆட்சி செய்த மன்னன் ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னன். அப்ப அவன் தடையாக இருந்தான். அதே போல அதற்குரிய 3வது விடை, நாட்டின் மத்தியில் சுதந்திரமான அரசு ஒன்று இருப்பது பிரித்தானிய நிர்வாகத்திற்கு இடையூறாக இருந்தமை. அதுவும் ஒரு காரணம். அதே போல அதுல 4வது அம்சம், கரையோரத்திலும் மலைநாட்டு எல்லையிலும் காவல் நிலையங்களை வைத்திருப்பதனால் யுத்த செலவுகள் அதிகரித்தமை. அப்ப இதனாலதான் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய பிரித்தானியருக்கு இந்த மலையக ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு இருந்தது. அப்ப இது அதற்குரிய விடை. அதே போல 3வது வினாவை பார்ப்போம். இலங்கை மீது பிரித்தானியர்கள் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாய் அமைந்த காரணங்கள் 2ஐ குறிப்பிடுக. இலங்கை மீது பிரித்தானியர்கள் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாய் அமைந்த காரணங்கள் 2ஐ குறிப்பிடுக. அப்ப அது என்ன காரணம்னு சொன்னால், முதலாவது காரணம் இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். அதாவது இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில அமைந்திருத்தல். அதே நேரம் அந்த இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம் தான் இலங்கை மீது பிரித்தானியர் கவனம் செலுத்த முதலாவது காரணம். 2வது காரணம், இலங்கையில் கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை. இப்ப இலங்கையில கருவாவை விட ஏலம், மிளகு, கராம்பு, முத்து, யானை தந்தம் இப்படியான பொருட்கள் எல்லாம் காணப்பட்டது. அப்ப இது 2 காரணங்கள் முக்கியமான காரணம். ஒன்று இலங்கையில அமைவிட முக்கியத்துவம் முதலாவது. 2வது இலங்கையில் கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை என்பதுதான் இதற்குரிய விடை. அதுல 3வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால், 4வது, கிறிஸ்துவுக்கு பின் 1818 பிரித்தானியருக்கு எதிராக கலகம் ஏற்படுவதில்
செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் மூன்றை சுருக்கமாக விளக்குக. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1818 பிரித்தானியருக்கு எதிராக கலகம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் மூன்றை சுருக்கமாக விளக்குக. அப்ப அதுல நாங்கள் இந்த 1818 என்று சொல்லி இந்த கலகத்து நேற்றைய வீடியோல சொன்ன முதலாவது சுதந்திர போராட்டம், அதாவது அந்நியர் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சுதந்திர போராட்டம் 1818 இடம்பெற்றது. இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தின் இன்னொரு பெயர் ஊவா வெல்லச கிளர்ச்சி. அப்ப இந்த கிபி 1818 பிரித்தானியருக்கு எதிராக கலகம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் என்னன்னு சொன்னால், முதலாவது விடை கண்ணால் காணாத மன்னனை மக்கள் விரும்பாமை. இரண்டாவது, ஆங்கிலேயர் மலைநாட்டு பிரதானிகளை புறக்கணித்தமை. மூன்றாவது, ஆங்கிலேயர் பௌத்த சமயத்தையும் கலாச்சாரத்தையும் கவனத்தில் கொள்ளாமை. அதாவது சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஊவா வெல்லச பிரதேசத்திற்கு முஸ்லிம் முகாந்திரம் ஒருவர் நியமிக்கப்பட்டமை. அதாவது அந்த கஜி மரிக்கார் நேற்றைய வீடியோல விளக்கமா தந்திருக்கிறேன். இதற்கு முஸ்லிம் முகாந்திரம் ஒருவர் நியமிக்கப்பட்டமை. நாலாவது காரணம், கண்டி சிம்மாசனத்திற்கு உரிமையாளன் ஒருவன் வெளிப்பட்டமை. ஐந்தாவது, 1815 உடன்படிக்கையை ஆங்கிலேயர் மீறியமை. 1815 உடன்படிக்கை தான் கண்டி ஒப்பந்தம். கண்டி ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது 1815. அப்ப அந்த 1815 உடன்படிக்கையை ஆங்கிலேயர் மீறியமை. அப்ப இப்படியான காரணங்கள் தான் இந்த பிரித்தானியருக்கு எதிராக கலகம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தி இருந்தது. அப்ப நான் இங்க ஆங்கிலேயர் என்று சொன்னதெல்லாம் பிரித்தானியரை குறிக்கும். ஏனென்றால் பிரித்தானியருடைய மறுபெயர் ஆங்கிலேயர். அப்ப இந்த வினாவுக்குரிய விடை பார்த்தாவிட்டு அடுத்தது நாங்கள் இந்த வினா இலக்கம் 2 என்ற ஒரு வினாவை நாங்கள் பார்ப்போம். அதுல முதலாவது வினாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இந்து சமுத்திரத்தை சூழவுள்ள நாடுகளுடன் வர்த்தக போட்டியில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகள் மூன்றை பெயரிடுக. இப்ப உங்களோட பகுதி 2 வினாத்தாள்ல இந்த பகுதி 2க்குரிய இந்த ஒவ்வொரு வினாக்கள், இந்த வினா இலக்கம் 2 இதுல 4 கேள்வி தரப்படும். அதற்குரிய புள்ளி 18 புள்ளிகள். அதுல இப்ப முதலாவது வினாவுக்கு நீங்க 3 பெயரிடுகன்னா 3 புள்ளி. பிறகு 2வது கேள்விக்கு 2 காரணம்டா 2 தர 2 4. அதே போல அதுல 3வதுக்கு 5 புள்ளி. அதே போல அதுல 4வது கேள்விக்கு வரைக்க 6 புள்ளி. அப்ப மொத்தம் நாங்கள் இந்த வினா இலக்கம் 2க்குரிய முழு புள்ளியும் 18 புள்ளி. அப்ப அது 3, 4, 5, 6 புள்ளி. அப்ப மொத்தம் 18 மார்க்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப இது அலகு 2க்குரிய கேள்விகள் மட்டும்தான் கடந்த கால பாஸ் பேப்பர்ல வந்ததை உங்களுக்கு செய்கிறேன். இப்ப முதலாவது வினா, இந்து சமுத்திரத்தை சூழ உள்ள நாடுகளுடன் வர்த்தக போட்டியில் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகள் மூன்றை பெயரிடுக. அதுல முதலாவது நாடு போர்த்துக்கல், 2வது ஒல்லாந்து, 3வது பிரான்ஸ். போர்த்துக்கல், ஒல்லாந்து, பிரான்ஸ். 2வது வினா, திருகோணமலை துறைமுகம் பிரித்தானியருக்கு முக்கியமானதாய் அமைந்தமையில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணங்களை குறிப்பிடுக. அதாவது திருகோணமலை துறைமுகம் ஏன் பிரித்தானியருக்கு முக்கியத்துவமானதாக இருந்தது என்றதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் 2 கேட்டிருக்கிறேன். அப்ப நீங்க 2 காரணம் எழுதியக்க 2 தர 2 அதுல 4 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப 2 காரணங்கள் என்னன்னு சொன்னால், முதலாவது காரணம் திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்தமை. 2வது காரணம் இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் ஆங்கிலேயரின் கடற்படை பலத்தை பாதுகாத்துக் கொள்ள திருகோணமலை துறைமுகத்தை பயன்படுத்த முடிந்தமை. 3வது காரணம் வடகிழ் பருவக்காற்று காலத்தில் கப்பல்களை பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்திக் கொள்வதற்கு இந்த திருகோணமலை துறைமுகம் பயன்படுத்தப்பட்டமை. அப்ப இந்த காரணிகள் தான், அதாவது இந்த திருகோணமலை துறைமுகம் பிரித்தானியருக்கு முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. அப்ப அது அதற்குரிய விடை. அதே போல இதுல 3வது வினாவை பார்ப்போம். கிபி 1815 பிரித்தானியருக்கு அதிக முயற்சியின்றி கண்டி ராச்சியத்தினை கைப்பற்ற கூடியதாய் இருந்தமைக்கான காரணத்தை இரு காரணங்களுடன் எடுத்து கூறுக. அதாவது கிபி 1815 பிரித்தானியருக்கு அதிக முயற்சி இன்றி கண்டி ராச்சியத்தை கைப்பற்றக்கூடியதாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன என்று கடவுள். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, முதலாவது காரணம் ஜோன் டொயிலியின் மதிநுட்பம். முதலாவது காரணம் ஜோன் டொயிலியின் மதிநுட்பம். அதுல 2வது காரணம் பிரதானிகள், மதகுருமார்கள், பொதுமக்கள் அனைவரும் ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னன் மேல் வெறுப்பு கொண்டிருந்தமை. 3வது காரணம் அக்கால பகுதியில் மலைநாட்டு பௌதிக சூழல் சம்பந்தமான
போதிய அறிவை பிரித்தானியர் பெற்றிருந்தமை. 4வது காரணம் ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னனின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள். அதே போல அதுல அடுத்த காரணம் பிரித்தானியரிடம் காணப்பட்ட இராணுவ பலம் ஆகியவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அப்ப இதுல வந்து இந்த 1815 பிரித்தானியருக்கு அதிக முயற்சியின்றி இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றக்கூடியதற்கான காரணங்கள் இதுல நான் சொல்லியிருக்கிறேன். அந்த காரணங்கள் என்னென்றது. அப்ப இதனுடைய விரிவாக்கங்கள் வந்து என்னுடைய அழகு 2 வீடியோக்களை நீங்க பார்த்தால் அங்க விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது. நான் இப்ப அந்த கூடிய விடைகளை சொல்லிக்கொண்டு போறேன். இதுல வந்து அடுத்த கேள்வி, கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டு 3 வருடங்களின் பின்னர் ஆரம்பித்த தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகுத்த 3 காரணங்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விவரிக்குக. இப்ப கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டு அப்ப எத்தனையாம் ஆண்டு கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்பட்டால் பிரித்தானியரால் 1815. அப்ப கைப்பற்றப்பட்டு பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு ஆரம்பித்த தேசிய சுதந்திர போராட்டம். இப்ப 3 வருடங்களுக்கு பிறகு என்றால் 1815 3 வருடத்தால 1818 மாறுது. கிபி 1818 அந்த தேசிய சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்குது. அந்த போராட்டம் தான் இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் சொல்றோம். அதாவது ஊவா வெல்லச கிளர்ச்சி அதை நாங்க சொல்றோம். அப்ப இந்த முதலாவது சுதந்திர போராட்டம் தான் கேள்வி. முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகுத்த 3 காரணங்களை குறிப்பிடுக. அப்ப இதுல தேசிய சுதந்திர போராட்டம் அந்த 3 வருடத்துக்கு பிறண்டா கூட்டி பார்க்க 1818 1815 பிளஸ் 3 1818 அந்த 1818 தான் முதலாவது சுதந்திர போராட்டம். அப்ப அதற்கு வழிவகுத்த காரணிகள் என்ன? முதலாவது விட சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமை பற்றிய மனவேதனையும். 2வது பாயிண்ட் சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகியமை. 3வது காரணம் மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள். 4வது காரணம் ஊவா வெல்லச பகுதிக்கு ஹஜ்ஜி மரிக்கார் என்ற முஸ்லிம் ஒருவரை முகாந்திரம் பதவிக்கு நியமித்தமை. அதே போல நான் அடுத்த காரணம் கண்டி ஒப்பந்தத்துல கூறப்பட்ட விடயங்கள் வந்து மீறப்பட்டமை. அப்ப இதற்குரிய விளக்கங்கள் நேற்றைய வீடியோவில முழுமையாக நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அந்த நேற்று பார்த்ததே 1818 ஆண்டு முதலாவது சுதந்திர போராட்டம் நேற்றைய வீடியோல விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அதுல போய் நீங்க பார்க்கலாம். அந்த காரணங்கள் நல்ல விளக்கத்தோட சொல்லி இருக்கிறேன். இப்ப நாங்கள் காரணத்தை தான் நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படியெல்லாம் பகுதி 2ல ஒவ்வொரு அலகிலையும் கேள்வி வரும் என்றதை நான் உங்களுக்கு அதுல பாஸ் பேப்பர்கள் இருந்து தேடி இதை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்ப இது வந்து உங்களுக்கு கூடுதலாக ஓஎல் பரீட்சைக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். அதே போல இந்த தரம் 11 வரலாறுல அலகு 1 அலகு 2 முழுமையாக கற்பிக்கப்பட்டிருக்கு. இது அலகிலையும் பகுதி 2க்கு வரக்கூடிய வினாக்கள் தரப்பட்டு விடைகள் கற்பிக்கப்படும். அப்ப நான் இப்ப இதுல இந்த அலகு 2க்கு தான் இன்றைக்கு நான் வினாக்கள் போட்டிருக்கேன். அதே போல இப்ப அடுத்து வரும் வீடியோக்கள்லையும் இவ்வாறு நான் அந்த அலகு 2க்குரிய வினாக்கள் விடைகள் உங்களுக்கு இதுல தரப்படும். இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனாக அமையும் என நினைக்கின்றேன். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.